ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான சட்னி, பிரண்டை சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து நம்ம டெரேஸ் கார்டன்லேயே வளர்த்ததா பிரண்டை பறித்து பிரண்டையை நல்லா எல்லா பக்கமும் நார் மாதிரி வரும் எடுத்துட்டு இப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். எண்ணெயை தடவிட்டு எடுங்க, இல்லாட்டி இது வந்து அரிப்பு எடுக்கும் நம்ம கை வந்து க்ளீன் பண்ணும்போது. ஸோ இஞ்சி ஒரு 3 பல்லு பூண்டு, கொஞ்சம் புளி, ஒரு 4 தக்காளி, சின்னதாக இருந்ததால் 4, பெருசுனா 2 தக்காளி போதும், தேங்காய் கொஞ்சம், காரக்கேத்தளவு மிளகா, ஒரு வெங்காயம், அப்புறம் இதில் வந்து கடலைப்பருப்பு, உளுந்து, தனியாக இருக்குது கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம வதக்கிட்டு அரைச்சோன்னா சட்னி ரெடி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தனியா, கடலைப்பருப்பு, உளுந்து மூணு வறுத்துக்கலாம். பச்சை மிளகா, வெங்காயம், தேங்காய் வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். தேங்காய், பூண்டு, வெங்காயம் எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ பிரண்டையும் சேர்த்துட்டு பண்ணணும். பிரண்டையும் சேர்த்து வதக்கிட்டு ஃபைனலாக டொமேட்டோ, லாஸ்ட்டில் டொமேட்டோ வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் வதக்கி நான் ஜாரில் போட்டாச்சு. ஓகே, இப்போ டொமேட்டோ வதக்கின பிறகு போட்டு அரைச்சிட்டா பிரண்டை சட்னி ரெடி. ஒரு ஹெல்த்தியான பிரண்டை சட்னி ரெடி. இது வந்து ஜாயிண்ட் பெயின், கால் வலி, ஜாயிண்ட் பெயின் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி. தக்காளி வதக்கி போட்டாச்சு. ஸோ சட்னிக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஜாரில் போட்டு அரைச்சாச்சு. சட்னி இஸ் ரெடி. இதுக்கு வந்து ஒரு குட்டி தாளிப்பு, கடுகு, உளுந்து, மிளகா வத்தல். ஓகே, ஆக்சுவலாக கறி. ஓகே, ஸோ பிரண்டை சட்னி, ஸ்பைசி பிரண்டை சட்னி ரெடி. பாருங்க, சட்னிக்கு மிளகா வத்தல், கடுகு, உளுந்து போட்டு தாளித்து போட்டாச்சு. சட்னி வந்து ரெடி, பிரண்டை சட்னி. இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு, நம்ம இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கூடயும் நல்லாயிருக்கும். அண்ட் ஹெல்தி சட்னி. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சீயிங் மை சேனல் ஃபார் த ஃபஸ்ட் டைம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.